இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 370 ரூபா தான் சிமெண்ட்டு, செட்டிநாடு சிமெண்ட்டு. பரவாயில்ல, இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. எவ்ரிடியோடது இது பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் போனாலும் உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பை வந்து கட்டி விட்டீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு தொடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா வந்து 250 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7,000 to 8,000 வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் சிமெண்ட்டு மூடையில் மட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் ஃபினிஷிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சுன்னா அடுத்த பெயிண்டிங் ஒர்க்கு தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம போயிட்டே இருக்கிற என்னென்னு 2 மூடை சிமெண்ட்டை மட்டும் தேவைப்படுது. போகும்போது எங்கேயா சிமெண்ட் மூடை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட் வந்து வாங்கியிருப்போம். இன்றைக்கி அந்த கேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ண அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் மெயின், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கேட்டு வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கும். ஸோ வெயிட்டான கேட் போட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழாது, ஒரு சாயிற மாதிரி கீழே விட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு கேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம், டேரெக்டாக அங்கே போயிடலாம். போகும்போது சிமெண்ட் மூணை மட்டும் எடுத்துகிட்டு போய் கிளம்பலாம். வாங்க. சிமெண்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி அந்த டாடா ஏசியில் வச்சுருக்காங்க. பட் வந்து அதில் இருக்கிறது தான் தராங்களா இல்லை உள்ளேருந்து தராங்களான்னு தெரில. இதுக்கு முன்னாடி வாங்கின சிமெண்ட் வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினோம். இங்கே என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு தெரில, கேட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டு பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது 400 ரூபா, நான் வாங்கலை. ஸோ கொண்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 370 ரூபா தான் சிமெண்ட்டு, செட்டிநாடு சிமெண்ட்டு. பரவாயில்ல, இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் லோடு ஏற்றுறோம். ஸோ பின்னாடி வந்து நம்ம கவர் இருந்துச்சுல்ல, அதுக்கு மேலே வந்து போட்டாச்சு. ஸோ அப்படி கிளம்பலாம். வாங்க. சிமெண்ட்டு கூட பரவாயில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே வாங்க 400 ரூபாங்களா கொண்டு வந்தது. இப்போ வந்து இவங்க 370 ரூபான்னா கிட்டத்தட்ட 30 ரூபா ஒரு மூடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லாபம் வச்சுருக்காங்க கொண்டு வந்து இறக்குறவங்க. பரவாயில்ல. இது இல்லாமல் அவங்க வந்து வண்டி காசும் தனியாக வாங்கிடுறாங்க. கொண்டு ஒரு குட்டியான அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கும் காசு தனியாக வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வீடு கட்டுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புதுசாக யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு மூடைக்கு 30 ரூபானா எனக்கு தெரிஞ்சு வந்து 10 மூடைக்கு வந்து 300 ரூபா சேவ் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களே வந்து 4 இடத்துல வந்து விசாரிச்சு பார்க்குறது பெஸ்ட்டாக தெரியுது. யாராவது வீடு கட்ட போகிறீங்க இல்லை ரெனோவேஷன் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு 4 இடத்துல விசாரிச்சு பாருங்கள். தெரிஞ்சு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நிறையா குவான்டிட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சமே போதும், வீட்டு பக்கத்தில் ஒரு 20 ரூபா கூட இருக்குது, ஒரு 4-5 மூடையே போதும் அப்படின்னா ஸோ நோ ப்ராப்ளம். பல்காக எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து மண் இன்னும் இங்கே வந்து பேலன்ஸ் இருக்குது உள்ளே போட்டது போக. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வந்து மண் போடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அந்த போட்ட அளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து பூசுவாங்க. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து கல் வச்சுருக்காங்க பில்லர் மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து பூசுவாங்க இன்றைக்கி ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் தான் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த போர் இருக்குது பார்த்தீங்களா, போரை சுற்றி ஒரு பாக்ஸ் போட சொல்லியிருக்கேன். அந்த போர் வெளியில் தெரியாத அளவுக்கு. ஸோ இந்த போர் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 2-3 ஐட்டம் வந்து தேவைப்படுது. நம்ம போய் கடையில் போய் வாங்கிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஷாப்புக்கு வந்து வாங்கியாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாஞ்ச் வாங்கியிருக்கோம், 2 ஸ்பாஞ்சு. அப்புறம் வந்து இந்த கட்டை கேட்டாங்க. இந்த இது ஆக்சுவலாக நீங்கள் வேணாலும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். யாராவது சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா எங்கேயாவது இப்போ மண் வேணுன்னா அதில் போட்டு வீட்டில் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈக்குவல் ஆகிரும். ஸோ முக்கியமான செமையான ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா வீட்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த பல்பு தான் எவ்ரிடியோடது. இது பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் போனாலும் உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ 4 ஹவர்ஸ் இதில் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 4 ஹவர்ஸ் வருதா இல்லையான்றதை நான் அடுத்து யூஸ் பண்ணிட்டு நான் வீடியோவில் போடுறேன். ரொம்ப தெரியும். கரண்ட் இல்லாதப்போ உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் எரியும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 400 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேபை வந்து சைடில் ஒளிகிட்டே இருந்துச்சு. ஒரு டேபு, அந்த டேபை வாங்கியிருக்கோம் கோலா. ஸோ இது வந்து நானே தான் போய் மாட்டணும். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு ஐட்டம் பின்னாடி நெட்டு ஒரு இருக்குங்களா, ஒரு வலை மாதிரி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு மாங்காய் மரம் ஒன்று நம்ம காமிச்சு பார்த்தீங்களா, வெளியில் இருக்குது. வீட்டுக்கு வெளியில் மாடு ஏதாவது வந்து மேய்ஞ்சிரும், இல்லாட்டினா வந்து உடிச்சு விட்ருவாங்க பசங்க யாராச்சும். ஸோ அதுக்காக இந்த நெட்டு வாங்கியிருக்கேன். இந்த நெட்டை வந்து நம்ம சுற்றி வச்சு ஊண்டி விட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். கொஞ்சம் மேலே வந்து வளர்ந்து வர்ற வரைக்கும் சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். 1 hour later. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து படுக்கிறதுக்கு பாயும் தலைனையும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்குது, கொஞ்சம் அப்படியே வந்து லைட்டாக சாஞ்சிடலாம். ஏன்னா காலையில் வெள்ளனா
7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நமக்கு பழக்கம்லாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து பாய் கொண்டு வந்தாச்சு. இடையில லைட்டாக அப்படியே படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அண்ணன் வந்துட்டுருக்காரு. அண்ணன் வந்தோடனையும் ஒரு ஷூட் ஒன்று இருக்குது நம்மளுக்கு வெளியே அந்த ஷூட்டை முடிச்சுட்டு திரும்ப வரணும். இடையில அண்ணனை மாற்றி விட்டு தான் போகணும். வரும்போது டீ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே கொத்தனார் யார் வந்தாலுமே வந்து டீ கொடுத்தோன்னா அவங்க சாமம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஷூட் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு தெரில ஒர்க்கு. ஸோ மதியானம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து கொத்தனார் அவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க, இல்லாட்டா அவங்களுடைய சேலரியில் பார்த்திங்கன்னா வந்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. பட் இவங்க வந்து சாப்பிட வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி ஃபினிஷிங் ஒர்க்குனால நானும் பெருசாக கேட்டுக்கல. ரெகுலராக வர்றாங்கன்னா நம்ம சொல்லலாம், நான் சாப்பாடு காசு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி ஃபினிஷிங் ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஒர்க் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, கூப்பிட்டு வர போகிறதும் கிடையாது. போகும்போது எதாவது சாப்பாடு நம்ம வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். போய் எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்றத பார்க்கலாங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வந்து பார்சலுக்கு இங்கே வந்து வாங்க வந்தாச்சு. வாங்கிட்டு குஸ்கா இருக்குன்னாங்க. குஸ்காவும் தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து தான் சாப்பிட போகிறேன். ஸோ இங்கேயே வந்து வாங்கிடலாம். போகிற வழியிலே இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் வந்து ஞாபகம் வருதுங்க. ஸோ இங்கே பின்னாடி ஒரு ஷீட்டு ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த வண்டி இருக்குது. நான் இங்கே கோயம்புத்தூர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அண்ணன் கூட இந்த செடியெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன். அப்போல்லாம் யூடியூப் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த சீட்டு கடையை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ பாருங்கள், இப்போது இதே கடையில் நான் செடி விற்றுட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வீடு எனக்கு சொந்தமாக இதே இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு வீடு கட்டுறோம். ஸோ அதுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன். முதல்ல ஒரு ஆளுக்கு வேலை பார்த்தேன் நான். இன்றைக்கி எனக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன். இதுதான் வந்து லைஃபு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆளோட எப்படி சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்லுவாங்கள்ல. இதுதாங்க ஹார்ட் ஒர்க்கு தான் எல்லாமே. உங்கள் ஹார்ட் ஒர்க்கு மட்டும் விட்டுறாதீங்க லாஸ்ட் வரைக்கும். சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் பிரியாணியும் தக்காளி சாப்பாடு வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். வீட்டுக்கிட்டக்க வந்து நம்ம போயிட்டு இருக்கிறப்ப ஸோ ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா வந்து கேட்டு ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க. கேட்டுக்கு அளவு பார்த்துட்டு இருக்காங்க, எந்த அளவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கேட்டு வச்சுட்டு இந்த இடத்துல ஆர்ச் வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த ஃபைனல் அவுட்புட்டில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம போரை மறைக்கிற மாதிரி ஒரு கட்டியாச்சு, ஒரு பாக்ஸ் போட சொன்னேன், சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சொன்னது இது தாங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்பை வந்து கட்டி விட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு தொடக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே வந்து இப்போ ஹோல்ஸ் போடுவாங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்து கீழே பிளேட் கொடுங்க. அப்போ தான் வந்து சின்ன சின்ன பூச்சி இருந்தாலும் டக்குன்னு உள்ளே வராது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கேருந்து வந்து உங்களுக்கு சிமெண்ட் போட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் மாதிரி இழுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் கார் உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இப்படி அங்கனுக்குள்ளெல்லாம் பெண்டாக சொன்னேன். நம்ம கார் அங்கே போயிட்டு ரிவர்ஸில் இப்படி வரும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்தா தான் கரெக்டாக வந்து உள்ளே லேண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இந்த இடத்துல ஹால் மாதிரி போட்டால் போடுவோம், ஐடியா இல்லை, சரிங்களா. ஸோ ஆனால் இந்த இடத்துல நிறையா வந்து நம்ம விலாகுக்கு வந்து செட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது விலாகில் சப்போஸ் வந்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, சமைக்கிறது, ஏதாவது ப்ராடக்ட்டு வந்து இது பண்ணுறது கூட வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டேபிள் வச்சு இங்கே வந்து நம்ம பேக்ரவுண்டை வச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பிளானில் இருக்குது. மெயினாக வந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியும் ப்ளஸ் வந்து நம்ம வீடியோ அடிக்கடி எடுக்கும்போது விலாகில் சூப்பராக தெரியுன்றதுக்காக தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு பாக்ஸ் அடிக்கணுங்க, பாக்ஸ் அடிக்கணும். பார்ப்போம், இது என்ன சைஸ்ன்னு தெரில. இது சைஸ் எடுத்துகிட்டு போய் பாக்ஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் அடிச்சிடலாம். ஸோ ஏற்கனவே போட்டிருந்தது இந்த இடத்துல கொஞ்சம் சொட்டையாக இருந்துச்சுங்களா. ஸோ இங்கேனுக்குள்ளேயே லைட்டாக பூசி விட சொல்லியிருக்கோம். ஸோ கேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ளே அந்த ராடு வைப்பாங்க, அது வந்து ஒர்க் போயிட்டே இருக்குங்க. இந்த சைடு தான் நேற்று வந்து நம்ம தேள் பார்த்தோம், இந்த கல்லுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஒரு கல் வச்சுருக்காங்க, இன்னொரு கல் ஹைட்டை வச்சா ஸோ தூரத்துலேருந்து இப்போ உள்ள என்ட்ரி ஆனால் அங்கிட்டு மண் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ பின்னாடி இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சிமெண்ட்டு போடலை. ஸோ வந்து அமௌண்ட் அதிகமாகிடும் அப்படின்ட்டு, அதனால் இப்போதைக்கு வந்து பின்னாடி கொஞ்சம் மண்ணாகவே அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே நம்ம சிமெண்ட் போட்டு இங்கிட்ட வந்து நம்ம கார்டன் பண்ணிடலாம். வீட்டுக்கு பின்னாடி எல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு மண்ணாக தான் விட்ருக்கோம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இது வந்து இப்போ மேலே வைக்க போகிறாங்க இங்கேயும். ஸோ அது அங்கேயும் வைக்க போகிறாங்க.
ஆக்சுவலாக அது வச்சதுக்கப்புறம் லுக்கு காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா அது ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்லணும், பெரிய பங்களாலெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சின்ன நப்பாசை இந்த மாதிரி எனக்கு என் வீட்டிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேப்பை வந்து நானே வந்து மாற்றிட்டேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து என்னென்னா டைட்டாக இப்போ மூடிட்டோன்னு வைங்களேன், உடஞ்சிட்டே இருக்கும் இதில். அதனால் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் தான் நிற்கிது தண்ணி. இப்போ வந்து நம்ம வாங்கின டேப்பு நானாக பண்ண வேலை. சில வேலைகள் வந்து நம்மளாம் வந்து கற்றுக்கிறது நல்லது. எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம். இப்போ மேலே வந்து நம்மளுடைய இது வைக்க போகிறாங்க. ஸோ இந்த சைடு வச்சுட்டாங்க, இப்போ இங்கே வைக்கிறாங்க பாருங்கள். சரிதா, செமையாக இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ ரெண்டு சைடுமே வந்து அந்த டிசைன் வந்துடுது, ஆர்ச் டிசைன் வந்துடுது. உள்ளேருந்து பார்க்குறத விட வெளியிலேருந்து பார்த்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும். செம்மையாக இருக்குது. இப்போ அந்த கேட்டுக்கு அந்த ஆர்ச்சுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே என்னுடைய க்ரியேட்டிவிட்டியில் நான் வந்து யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் பூசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா வந்து 250 ரூபாங்க ஒரு பீஸு. 2 பீஸ் எடுத்திங்கன்னா 500 ரூபா. இந்த மாதிரி வந்து வேறு டிசைன் இருந்துச்சு. பட் இந்த டிசைனுக்கான காஸ்ட்டு 250 ரூபா. வேறு டிசைன் வேணுன்னா நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பழைய வீடியோவில் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ திரும்ப வந்து சிமெண்ட் பத்தலன்னு இருக்காங்க, ஒரு மூடை வேணுண்டாங்க. சிமெண்ட் வாங்குறதுக்கு போகிறோம். காலையில் நம்ம வந்து செட்டிநாடு சிமெண்ட்டு வாங்கினோம். பக்கத்தில் வந்து செட்டிநாடு சிமெண்ட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே 370க்கு வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச 400 சொல்ல வாய்ப்பு இருக்குது. கம்மியாக கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டு தான், இங்கேயே பெஸ்ட்டு தான். டீ அப்புறம் வடை என்னாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்க, போய் அப்படியே வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே லைனாக காமிச்சிட்ருக்கு அப்படின்னா, ஒரு லேபர் வச்சு நம்ம எப்படியெல்லாம் வேலை வாங்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்டாக விடுறக்கும் லேபருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்டையும் நீங்கள் என்னோடய ஃபேமிலி, சரிங்களா, நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி நீங்கள் என் ஃபேமிலி, உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தணும். என்னோடய லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஸோ நம்ம ஃபேமிலியான உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றக்காக தான் எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். சிமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செட்டிநாடு இருக்குது. பட் செட்டிநாடு அதை விட 20 ரூபா அதிகம் தான் சொன்னாங்க, 390 சொன்னாங்க. இன்னொரு பிராண்டு ராம்கோ வச்சுருந்தாங்க. ஸோ ராம்கோ எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ 380 சொன்னாங்க. ஸோ நம்ம ராம்கோ தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு உல்ட்டாவாக தெரியும், இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ பில்லு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 380 வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பல்காக எடுத்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னாங்க ராம்கோவில். செட்டிநாடு வந்து அந்த ரேட் இல்லைங்க, அதே ஃபிக்ஸட் ரேட்டு தான். உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருப்பாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்தளவுக்கு அது லாஜிக்குன்னு தெரில. ஏன்னா வந்து ஒரு ரேட்டை வந்து யாருமே தெரியாமல் கொடுக்குறதுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ எங்கே போனாலும் இந்த மாதிரி வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா சேவ் ஆகிறதுல தாங்க ஒரு பெரிய விஷயமே இருக்குது. நம்ம ஒரு வீடே கட்டணும் அப்படின்னாலும் பெரிய லெவலில் வந்து நம்மளுக்கு சிமெண்ட் தேவைப்படும். அப்போ வந்து என்னென்னா குறைஞ்சது அதில் ஒரு நீங்கள் சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7,000 to 8,000 வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் சிமெண்ட்டு மூடையில் மட்டும், சரிங்களா? ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த டீ சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி போடுறதுக்காக வந்து ஜல்லி போட்டுட்ருக்காங்க. ஜல்லி போட்டால் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், ஒரு காரோ பைக்கோ ஏறினாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக வந்து ஜல்லி போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கான்க்ரீட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து போட்டு விடுவாங்க, ஸ்லோப் மாதிரி போட்டு விடுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து அவுட்புட் வந்துருச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து உங்களுக்கு 100% வந்துருச்சு. இந்த சைடு வந்து இந்த கிளையை வெட்டி விட்டால் இந்த சைடு இருக்க கோபுரமும் நல்லா தெரியும். இதுக்கு இங்கே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தெரியும். முன்னாடி வந்து ஸ்டார் கேஸ்க்கு நம்ம போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து கொத்தனாருக்கான வேலை முடிஞ்சு. ஆனால் இன்னும் வந்து ஒரு 10% இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கேட்டு வந்து 2 நாள் நம்ம திறக்கக்கூடாது. அங்கே இருக்க அந்த கட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டையை வந்து நம்ம எடுத்து விடணும். அது 2 நாள் வந்து இந்த கம்பு வந்து அதுக்காக தான் கட்டியிருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒன்றும் ஓவர் வெயிட்டுங்களா காங்கிரீட் போட்டு கட்டி விட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு 2 நாள் வந்து நம்ம கலட்டாமல் அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கட்டையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நானே பூசிக்கலான்னு பார்க்குறேன். நம்ம வாங்கிட்டு வந்த சலடை மாங்காய் செடி இருந்துச்சு. ஸோ சேஃபாக வீட்டுக்கு முன்னாடி இருக்கட்டும்ன்ட்டு வச்சு விட்டேன். நல்லா இருக்குல்ல, வளர்ந்துச்சுன்னா நம்ம மாம்பழம் மாங்காய்லாம் பிடிங்கி சாப்பிட்லாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு யாராச்சும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ரினிவேஷன் வேலை இல்லை வீடே கட்டணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து
இவர் பேர் வந்து வினோத்துங்களா? வினோத். ஸோ இவர் வந்து கொத்தனாருங்க. இவர் கையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கொத்தனார், சித்தாள், மம்பட்டியாள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டெய்லி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மொத்த கான்ட்ராக்டராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேல, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க ஃபினிஷிங்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ பங்களா மாதிரி இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு தான். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க. ஒரு தமிழ் வாகர். பாய்.